பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசியனே யாம் ஓதிய கல்வியும் எப்பறிவும் தாமே பெற வேலவர் தந்தாள் வேல் மயல் போய் அறவை புனவி நாவேல் நடவி நடவி எல்லாம் செயல்பும் என்னானை அம்பலத்தே எல்லாம் எல்லாம் தலையே அன்பார்ந்த பொன்னம்பல குருநாதருடைய அடியார் பெருமக்களே அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான இந்த 13வது சத்சங்கத்திலே நம்மளை குருநாதர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். தற்போது சென்ற மாதமும் உத்திராட நட்சத்திரத்திலே இந்த சத்சங்கம் வந்து இந்த மாதம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. பொன்னம்பல குருநாதருடைய சித்தி அடைந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அந்த நன்னாளிலே அவர் திருமூரு முன்னாடி நம்ம உட்கார்ந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது நம்மளால இந்த சத்சங்கம் நடத்துறது நடக்காத காரியம். நம்மளாம் போதிய வயது கிடையாது, போதிய தத்துவம் கிடையாது. அப்படிப்பட்ட நம்மளையும் வச்சு நடத்துறாருன்னா அது அனுபவங்களும் நம்மளால கிடையாது. ஏன்னா நம்மளோட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவருடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அதையும் கடந்து இந்த இடத்துல வச்சு இது நடக்கணும்ன்றது குருநாதருடைய திருவுள்ளத்துக்காக நடந்து. அப்படி அவர் நடத்துகின்ற இந்த சத்தங்க விழாவிலே 13வது சத்தங்கத்திலே நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதாவது இந்த சத்தங்கம் பண்ற நேரத்துல இந்த காலம் அவர் இங்க அமர்ந்து நம்ம எல்லாரையும் வழி நடத்துகிறார் சொல்லி இருந்தாலும் பார்த்துட்டேன். நடத்தவும் இருக்க மாட்டார், வந்து இங்க உட்கார்ந்து. ஏன்னா நம்ம நேரத்துல ஒரு துணி கூட நம்மளால செய்ய முடியாது. நான் அழைத்து நீ வர முடியுமா? நான் நினைச்சு எல்லாம் ஒன்று பண்ண முடியுமா? 12 மாசமும் வர முடியுது. எப்படி முடியுது உங்களால வர முடியுது? எப்படி வர முடியுது? எவ்வளவு சூழ்நிலை ஒவ்வொரு பின்னாடியும் அவங்களுடைய எத்தனை சூழ்நிலைகள் கலந்து இருக்கிறாரு. நான் நினைச்சா செய்ய முடியுமா? நான் முடியுமா? யாரும் ஒரு நாள் என்னால கூட்டு வந்து உட்கார வச்சு பாக்குறாரு. அப்படியே மாத்தி உட்காரு நடராஜர் தரிசனம் பண்றதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாண்டிய மன்னன் ஒருத்தர் அந்த நேரத்துல எப்பவுமே தினசரி நடராஜருக்கு வழிபாடு செய்வார். மகாராஜாக்கள் வழிபடக்கூடிய நடராஜர் அதை வணங்கிட்டுதான் அப்புறம் தான் அவங்க சபைக்கே வருவாங்க. நடராஜர் பூஜை பண்ணி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அஞ்சலிக்கு வருவாங்க. அந்த பவரை ஏற்றிட்டு வரணும். அப்பதான் மக்களுக்கு தீர்ப்பு சொல்றதா இருக்கட்டும், அந்த வழி நடத்தக்கூடிய அப்படிதான் பண்றது. நீ கடவுள்கள் கொண்டு ராட்சிகள் உட்காந்து எல்லாம் பண்றது தப்பு இல்லைங்களா? அதிகாரம் பண்ண முடியாது, யாரையும் வழிநடத்த முடியாது. இப்படி போதுப்பாரு அவரும் அப்படி அரியணையில் அமர போகும்போது வழிபாடு செய்து அந்த பரிபூர்ண அருளை வாங்கி கொண்டு போவாங்க. அப்ப நடராஜருக்கு அவருக்கு ரொம்ப தொடர்பு ஏற்பட்டது. பூஜை பண்ணுவார், உட்கார்ந்து பூஜை பண்ணாருன்னா அந்த மகாராஜா சாமி அப்படியே நேரில் வர மாதிரி ஒவ்வொரு கிருத்தியா பண்ணிட்டு போட்டு வணங்கி எழுந்து கிளம்பி போவார். ஒரு நாள் சாமிக்கு அவருக்கு சந்தேகம், நான் இவ்வளவு பூஜை பண்றேன், என் பூஜைக்கு நீங்க வந்தீங்களா சாமி? எல்லாருக்கும் சந்தேகம். நான் சிவ பூஜை பண்றேன், வழிபாடு முடிச்சு எழுந்துக்கிற நேரத்துல எனக்கு ஒரு சந்தேகம், சாமி என் பூஜைக்கு வந்து கலந்து கொண்டாரா கலந்து கொண்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்படி அவருக்கு ஒரு சந்தேகம். சாமி நம்ம பூஜைக்கு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப சாமி என்ன சொன்ன, கலந்து கொண்டா அவருக்கு தெரியும், பூஜையின் இறுதியில என்னுடைய சிலம்பொலி காதல போட்டுங்க, சிலம்பொலி சத்தம் கேட்கும், ஜல் 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 சத்தம் கேட்டாங்க, நான் வந்து பூஜையை கலந்து கொண்டதா அப்படின்னு சொல்லி தினசரி பூஜை பண்ணுவாங்க. டெய்லி நடராஜரை வழிபாடு செய்து வணங்கி எழுந்து கொள்ளும் பொழுது நடராஜர் ஜல் 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 கொலுசு சத்தம் கேட்கும். அப்பா இன்னைக்கு நடராஜர் வந்து நம்மளுடைய பூஜையில கலந்து கொண்டார், பேரழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அரியணைங்க. இப்படியே நடந்துருந்துங்க பல காலம்.
பெரிய பாக்கியம் சாமி வந்து கலந்து கொண்டதா சத்தம் கேட்குது, பெரிய பாக்கியம். அழுது அழுது குட்டிக்கிட்ட கேட்டா கூட செய்ய மாட்டாரு. அவருக்கு அனுபவம் கிடைச்சது செய்தார். சிலம்பொழி கேட்டு இப்படியே பல காலத்தில் சிலம்பொழி கேட்டவுடனே அவர் திருப்தி ஆயிடும். பூஜையில சாமி கலந்து கொண்டார். ஒரு நாள் நல்ல இருக்கிறதோட இன்னும் சிறப்பா செய்தார். செய்து முடிச்சு பாக்குறாரு சிலம்பொழி சத்தம் பூஜை டெய்லி கேட்டது. இன்னைக்கு வரல பூஜை நடராஜ பெருமானே நான் பூஜையில எதாவது பரவாயில்ல மறுபடியும் கேட்கறாரு, எந்த சத்தமும் வரும். ரொம்ப மனம் வந்து போய் பிடிச்சுக்கிறேன். பெருமானே பூஜை மனுஷன் சிலம்பொழி காட்டுல நீங்க வரட்ட அர்த்தமா எப்படி சொல்லி டங்கு டங்கு இடிச்சு ரத்தம் வரும். வரும்போது ஜல் 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 5 வாட்டி அடிக்கும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, சாமி நான் இடிச்சுக்கணும்னு பாத்தியா, நீங்க ரெகுலரா ஆட்டிருந்தாரு இந்த பையன் கலர் ரத்தம் எப்படி இருக்கு பாக்கணும் பாத்தியா, என்ன கலர்ல இருக்குது, உங்க ரத்தம் வந்த பின்னாடி தான் ஆட்டணும், என்ன சாமி இருக்கு. விளம்பரத்துல சுந்தரம் வந்து பாடிருந்தான், என்னையே மேல் வந்து சுந்தரர் வந்து அங்க சந்திரி முன்னாடி நின்று நடராஜருக்கு முன்னாடி நின்று பாடுற இதுல அவரையே மறந்து நம்ம அவருக்கு போய் பூஜையில கால ஆட்டோமே மறந்துட்டு வேண்டுவா அதே மயக்கத்துல தெரிஞ்சு வந்து ஆடுறான் படிச்சுக்கடா, அதனால அங்கேயோட ஆட்டுறாரு. அது மாதிரி இன்னைக்கு குருநாதர் சத்சங்கம் நடந்ததுன்னா இங்கதான் இப்ப இருந்து வழிபாடு செய்யும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களா இருக்கட்டும், அடுத்த கட்ட முன்னேற்றமா இருக்கட்டும், ஆன்ம பக்குவமா இருக்கும், எல்லாத்தையும் வழிநடத்துவார். அந்த ஈஸ்வரி அம்மாவுடைய அக்கா தங்கச்சி வடிவம் அக்கா நீங்களா அவங்க வந்து சத்சங்கம் வர முடியல. அந்த நேரத்துல வீட்டுல உருநாள் படம் முன்னாடி விளக்கு பேச்சு வச்சு அந்த நேரம் வழிபடுவாங்க ஓம் நமோ சுவாமி. அது மாதிரி வர முடியாத அடையாளம் அந்த இடத்துல இருந்து குருநாதரை வழங்குகிறார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இன்னைக்கு என்ன சிறப்புன்னா ஸ்ரீமத் பாபன் குமார குருதாசருடைய இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மற்ற மகான்கள் அவங்க 1800 அந்த சமீப காலகட்டத்துல பெருமானை நேர்ல பார்த்து அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற ஐயா முருகர்கிட்ட கேட்டாங்க, யார் அது பிரணவ பாரம்பரியம், சிவனை வழிபாடு செய்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சரம் சொல்லி திருநீர் அணிபவர்களா நந்தி பாரம்பரியம். சிவ வழிபாட்டுல திருநீர் மாற்றாங்க. திருநீரை எடுத்து குழச்சி பஞ்சாட்சரம் பண்ணியும் சிவபெருமானுடைய 5 முகங்களை சொல்லி திருநீர் அணிக்கிறவர்கள் நந்தி பரம்பரை சேர்ந்தவர்கள். நீ என்னடா பரம்பரை கேட்டா நம்ம நந்தி பரம்பரை, நம்ம தாத்தா பரம்பரை அதுதான் அப்புறம் தான் பாரு கிழமை திருநீரை சிவபெருமானுடைய பஞ்சாட்சரங்கள் சொல்லி திருநீர் அணிபவர்கள் நந்தி பரம்பரை சேர்ந்தவர்கள். அதுவே திருநீரை எடுத்து குழைச்சு 6 முகம் 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 6 தடவை சொல்லி திருநீர் அணிபவர்கள் பிரணவ பரம்பரை. பிரணவ பரம்பரை யாருக்கும் சாமிதான் ஏற்படுத்தி கொடுத்தார். ஓம் நமச்சிவாய இருக்குல்ல, அதுல ஓம் இன்னும் படாத ஓ பெறுவோம், இன்னும் படாத ஓ நமச்சிவாய சொன்னா 6 எழுத்து. அது யாருடையதுல முருகனுடைய ஓ நமச்சிவாய. வெறும் 5 எழுத்து சாமி. ஓ போட்டா இன்னும் இல்லாத ஓ போட்டா அது முருகனுடைய 6 எழுத்து. அதுக்காக சனாதனமா மாறி பரமேஸ்வரி கேட்கறாங்க, எப்படிங்க முருகனுக்கு இவ்வளவு சிறப்பு? அவன் வேற யாரும் இல்லை, என் மந்திரம் தான் அவனுக்கு தெரியும், நானே தான் அவன் சுவாதத்துக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ சிவபெருமானுக்கு அவர் உபதேசம் பண்ணாரு. பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அகத்தியர் வந்து கேட்கிறார், பெருமானே நியாயமா நீங்க செய்யறது, நீ செய்யறது சரியா சாமி, நல்லா சாப்பிட்டு திமுன்னு இருக்கிறவனுக்கா சாப்பாடு போடுறது, பசியோட வர்றதுல சாப்பாடு. சிவபெருமானுக்கு போய் நீ உபதேசம் பண்ணலாமா, அவர் நல்லா திருப்தியாகிறாள், அவருக்கு என்னங்க கேடு இருக்கு, நீ எனக்குள்ள செய்யணும், எனக்கு முதல்ல உபதேசம் கொடுன்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு
பிரணவ மந்திரத்தை உபதேசம் வாங்கினது அகத்தியர். அப்ப ஸ்டார்ட் ஆகுது பிரணவ மந்திரம். அவர்தான் முதல் சீடர். சிவபெருமான் சீடர் தான், ஆனா இருந்தாலும் அது சீடர்கள் ஆகாது. அது நம்ம சொல்லிக்கலாம், சிவகுருநாதன் சொல்லிக்கலாம். ஏன்னா அவருக்கே கற்றுக்கொண்டு அவருக்கே செய்ததுனால அவர் முதல் சீடர் ஆகாது. அப்போ முதல் சீடர் முருகப்பெருமானுக்கு யாருன்னா அகத்தியர். அகத்திய பெருமான் முதல் சீடர். அப்புறம் நனிதவத்தில் நாரதர், நாரதரும் முருகருடைய சீடர். உபதேசம் பிரணவ பொருள் உபதேசம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் திருப்புகழ் செய்த என் குருநாதன் சொல்றாரு. யாரு? பாம்பன் சுவாமி தான் சொல்றாரு. யார் பிரணவ பரம்பரை? முதல் அகத்தியர், நனிதவத்தில் உள்ள நாரதன், திருப்புகழ் செய்த என் குருநாதன். நம்ம சொல்றோம் சதின்னு சொல்லிடுறோம். அவர்தான் சொல்ல போறாங்க. குருநாதருக்கு மரியாதை வச்சுக்கிறாங்க. எல்லாம் 12 மணிக்கு மேலதான் நிறைய கூட்டம் வருது. அப்ப அதெல்லாம் சொல்லலாம்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஓட்டுலாம். 2-3 இது வரைக்கும் சம்சாரத்துக்கு நான் எந்த குறிப்புமே எடுத்துக்கிறேன். சரி, சிவபூஜையோடைய பேட்டில் 2-3 திருவாசகம் இருக்கு. ஐயா திருப்தியாரு எழுதுமே நினைச்சிருக்கோம். அவரு சொல்றாரு, திருப்புகழ் செய்த என் குருநாதன் அருணகிரிநாதன் ஒரு பேரை சொல்றாரு. யாரு? பாம்பன் சுவாமி. திருப்புகழ் செய்த என் குருநாதன். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள், அதுக்கப்புறம் ஞானியார் சாமி, அதுக்கப்புறம் வாரியார் சாமி. இவங்கெல்லாம் பிரணவ பரம்பரை சேர்ந்தது. 6 எழுத்து சொல்லி திருநீர் அணிபவர்கள். குறிப்பிடுகிறார், ஆறுமுகம் 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 என்று போதி திருநீர் அணிந்தார். அவர் ஆறுமுகம் என்று 6 முறை சொல்லி திருநீர் அணின்னு சொல்லல. அப்படின்னா 6 முகம் என்று 6 முறை சொல்லி திருநீர் அணிந்து விட்டாரு. அதனால அவரே சொல்றாரு, 6 முகம் 6 முகம் 6 வாட்டி சொல்லிட்டு அதை திருநீர் அப்படின்னு. அப்ப அந்த மந்திரத்தை சொல்லி திருநீர் அணிந்து வழிபடுபவர்கள் பிரணவ பரம்பரை சேர்ந்தவர்கள். அப்படி பிரணவ பரம்பரையில மிக முக்கியமான ஒரு அடியார் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமி. பாம்பன் பாவம் இல்லையா, அந்த ஊர் பக்கத்துல பிறந்ததுனால அவருக்கு அந்த ஏரியால, அதனால அவர் பாம்பன் சுவாமி பின்னாடி பேர். அவர் அந்த இடத்துல பிறந்து கவிதை, அதாவது இலக்கணம் அவருக்கு இயல்பாவே பிறந்த உடனே எல்லாம் சாமி பக்தியா அப்படிலாம் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி வாழ்த்து வரணும். எடுத்த உடனே டாப்லாம் வரல. சாதாரணமா கல்யாணம் பண்ணிட்டார். 2 குழந்தை, அவர் 2 பையன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தார். கவிதை எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. அவருடைய தமிழ் ஆசிரியருக்கு சுமை கொடுத்தார். தமிழ் பாருங்க, என்னடா இது, எப்படி ஒரு இலக்கணம் விளையாடி இருக்க, எப்படி இது சாத்தியம், என்னால இதுக்கு புரிஞ்சிக்க முடியல இல்லையா விளக்கம் எனக்கே தெரியல. ஏன்னா தமிழ்ல தாத்தா அவருடைய ஆசிரியர். எனக்கே அது எப்படி இது உன்னால புரிஞ்சுக்க இந்த முருகரை நினைச்சா எனக்கு இயல்பா வந்து அதுக்கப்புறம் முருகருக்கு அவருக்கு தொடர்பு தீவிரமான பக்தி இருந்துச்சு முருகன்ல. வந்து உடனே என்ன பண்ணாரு, இல்ல துறவரத்துக்கு போயிடும். நம்ம வந்து முருகருடைய அவருடைய இருக்கணும்னா இதெல்லாம் விட்டு விலகிடணும், அவரால் நம்ம உறவு செய்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, முருகா நான் வந்துடுவேன், நான் அந்த வீட்டுல போய் சொல்லுவேன், நான் கிளம்பி வந்து என்ன பண்ணாரு, அவங்க மனைவி மக்கள் வச்சுட்டு முருகர் உத்தரவு கொடுத்தார். முருகர் என்ன கூப்பிட்டார், நான் பழனிக்கு போகிறேன், நான் கிளம்ப போறேன்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. முருகர் வந்து என்ன வர சொல்லிட்டாரு, நான் இனிமேல் குடும்பத்துல இருக்க மாட்டேன், நான் பழனிக்கு கிளம்புறேன், பழனிக்கு வர சொல்லிட்டாரு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, என்ன அழைச்சிட்டாரு, எனக்கு வழி தெரியல, அதனால நான் வந்து எப்படி ராஜாந்திரர்ல ரஜினி சொல்லிட்டு கிளம்புறாரு, அதே மாதிரி இவங்க எடுத்து சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, இப்படி சொல்றாங்க, எதுவும் ஒரு நாள் இது பண்ண முடியும், பேச முடியும். அதனால என்ன பண்றாங்க, நேரா மாடிக்கு போயிட்டு அவருடைய வேஷ்டி எடுக்கிறதுக்கு போற, காய வச்சிருந்த வேட்டியை எடுக்கிறதுக்கு போற. மொட்டை மாடி ஏறி மாடி மேல ஏறி அவருடைய பின்னாடி வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு நரநரன்னு சத்தம் கொடுத்து, நான் உன்னை பழனிக்கு வர சொன்னேன், நான் உன்னை பழனிக்கு வர சொன்னேன் மிரட்டா மாதிரி கேட்டான். அப்படியே இருந்து போச்சா, பல்ல கடிச்சுக்கிட்டு அவர் கேட்ட முன்னாடி அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவரு அப்போ ரொம்ப நடுங்கி போல. அப்போ வந்து முருக சொன்னார், இதோட நீ பழனி பக்கம் எப்போ ஒரு பொய் சொன்னையோ, நீ பழனி எல்லையை நீ மெதிக்கவே கூடாது, நீ ஒரு பொய் சொல்ற,
ஏன்னா அப்படி சொன்னாதான் அவங்க விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு பொய் சொன்னதுனால பழனி பக்கமே நீ வந்துடாத, கிளம்பு. கேட்டு படி விட்டு இறங்கி அப்படி இல்லை, வேக விட்டார், கிளம்பி வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி ரொம்ப பயங்கர பேசு. நான் இன்னைக்கு அந்த குடும்பம் அவருடைய நினைவு வரணுன்றதுனால இதனால அவர் நினைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் குருதரை நேர்ல பார்க்கணும். இப்போ சமீபமா 1900 சாமிய நேர்ல பார்த்தே ஆகணும்னு வைராக்கி வச்சார். அவர்கிட்ட 2 சீடர்கள் சொல்லிட்டாரு, ஏப்பா சுடுகாட்டுல நிச்சயமா நடந்துக்காரு, அடுத்தது சுடுகாட்டுல பள்ளம் நடக்கும், அளவுதான் 6 6 6 6 எல்லாம் 6 தான். அவர் பாட்டு எத்தனை எழுதிக்காரு தெரியுமா? 6666. விபூதி என்னது? 6 6 முகம் 6 முகம் 6 முகம். குடி எடுத்தது 6 முகம். பாட்டு 6666. 6 6 6 6. பள்ளம் தோண்டிட்டாரு, போய் உள்ள உட்கார்ந்தாரு. சமாதி குழி, உயிரோட இருக்கும் போதே சமாதி குழி. போய் உள்ள உட்கார்ந்துட்டு ஒரே ஒரு கை உள்ள போற அளவுக்கு மட்டும் வழி வச்சாரு சமாதி குழி. சாமி நீங்க உள்ள போயிட்டீங்களா, எப்படி சாப்பாடு ஆதாரம்? 12 மணிக்கு கை நீட்டுவேன், என் கையில ஏதாச்சும் ஒண்ணு, அதுதான் எனக்கு சிவார்த்தம். நான் சொல்லியிருக்கேன்ல 12 மணி ஆகாரம் போனா அது வந்து டைரக்டா சிவன் நல்லா போதும் வர, அது அவருக்கு போடும், டைரக்டா சிவபெருமானுக்கு. இவரு போய் உள்ள சமாதி குழி உட்காந்துட்டாரு. அந்த யோக தண்டம் எல்லாம் தண்டம்ன்றாங்களே, அதுங்க கையில வச்சுக்கிட்டு காமிக்கிறது கட்ட மாதிரி, அது பேர் யோக தண்டம்னு பேரு. அது சினிமாவில் வந்து இப்போ வச்சுக்கிறாங்க. தப்பு, அது தெரியல அவங்களுக்கு எப்படி இருக்கணும். அது அப்புல இருக்கணும், தூக்கி அங்க வச்சு கொண்டு வாங்க. மூச்சு மாத்துறதுக்காக தண்டம், யோக தண்டம் எப்பவுமே ரைட்ல ஓடும். சிவபூஜை பண்ணும்போது, திருவாசகம் பாடும்போது, வழிபாட்டுல இருக்கும்போது, நல்லது செய்யும் போது, நல்லதுக்காக போகும்போது, வெற்றி அடையணும்னா பாருங்க, வலது பக்கம் சுவாசம் வரும். ஆனா 3/4 மணி நேரம் தான் இந்த சைடு ஓடும், அடுத்த 3/4 மணி நேரம் இந்த பக்கம் ஓடும். ஓடும் போது மாத்துறதுக்காக கட்டையை பயன்படுத்தலாம். அதுக்கு தானே தவிர அது வச்சுட்டு கை தொங்கோட சினிமாவெல்லாம் தப்பா காமிக்கிறாங்க. உண்மையிலே யோக தண்டம் அந்த சுவாசத்தை மாத்துறதுக்கு. அப்படி அந்த யோகா கட்டி எடுத்துக்கிட்டா கமண்டலம் எடுத்துட்டு காவி உட்காண்டா நீட்டு காவி போய் உட்காண்டாரு. 48 நாள் உள்ள சுடுகாடு, சாப்பாடு இல்ல, ஆதாரம் இல்ல, முருகரை பார்க்கணும், அவ்வளவுதான் வைராகி. 48 நாள் முடிஞ்சுதான் நான் மீறி எழுந்து வரலன்னா அப்படியே மூடிட்டு இருந்தேன். வைராகிங்க நம்மள மாதிரி கொடுப்பது வாழ்த்து போடுவாங்க. 48 நாள் பாருங்க, டெய்லி கை வரும். ஒருவேளை நான் எழுந்து வரல, கை வரலன்னா எனக்கு பதம் போட்டு மூடிடுங்க, அப்படியே மூடிடுங்க. சாமி என்கிட்ட உபதேசம் உண்மையா இல்லை, எனக்கு கட்டுப்பட்டு நான் சொல்றது செய்ய பண்ணுங்க. முருகர் பார்க்காத வாழ்வு என்னையா வாழ்வு? இந்த உடம்பு தான் என் பையனுக்கு, நீ மூடிட்டு அப்படி ஒண்ணு எனக்கு உடம்பே தேவையில்லை. உட்காந்துட்டாரு கடுமையோட முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு நாள் வந்து அது எல்லாருமே இயல்பா உட்காரலாம். நீங்க எல்லாரும் உட்காரலன்னா ஒரு வைராக்கியம் ஒரு நாள் இருக்குமா நம்மளுக்கு? நம்ம வைராக்கி வைக்கிறோம்னு ஒரு நாள் கணக்கு கூட கிடையாது. அதெல்லாம் விதி விடும், நம்ம வந்து நீ விட்டுப்பாங்க, ஒரு நாள் விட்டுப்பாங்க, எதுவும் ஆகல. அப்படியே இந்த கை வந்து 12 மணிக்கு. அது எப்படி 12 மணிக்கு கண்டுபிடிச்சாரு நீங்க கேட்கலாம்ல? வாட்சா கட்டுத்தாரு சாமி, அவர் வாட்சா சாமி கட்டுத்தாரு. எப்படி 12 மணிக்கு தெரியும்? குழி வைக்கிறாரு, அது போனது எடுத்து போனது வாங்க. கட்டையும் கமண்டலம் தான் நீங்க வாட்சியில எப்படி 12 மணிக்கு கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாங்க? நம்ம நேரம் தரையில விழாது.
நம்மளுடைய நிழல் பூமியில விழாது. நிழல் நம்மளோட ஒடுக்கும் போது சிவன் ஆத்மாவோட ஒடுக்கும். அவருடைய நிழல் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்றோம். நம்ம நிழல் இப்படி விழுந்துடும், இப்படி விழும், இப்படி விழும், இப்படி விழும், இப்படி விழும். சாயந்தரத்துக்கு ஒரே டைம் விழாது. அது எப்ப ஷார்ப்பா 12 மணிக்கு அந்த நிழல் எங்கி விழாது. அப்படியே ஸ்டாண்டர்டா. அப்போ கை கடிகாரம் உட்கார்ந்து அவரு அப்படியே உட்கார்ந்து 48 நாள்ல வரலாம் போயிடுது. அவ்வளவுதான். ஒரு நாள் விதி விட்டது, 2 நாள் பண்ணாரு. எல்லாருக்கும் இருக்கும் உட்கார்ந்துருக்கணுமே, உட்கார்ந்தோமே இவ்வளவு கஷ்டம். வைராக்கியம் வச்சா முருகரை பார்த்தோம். 3வது நாள் சுடுகாட்டு இரவு 12 மணிக்கு பல ஆவிகள் வரலாறு வருது. அப்ப இருந்தாங்கன்னா ஆனா மாமன் சாமி வரலாறு இருக்கு. சுடுகாட்டுல சில ஆவிகள் வந்து அவரை எழுந்து வந்து மிரட்டுதான். அவர் என்ன பண்ணாரு, கையில யோகா தந்தம் வச்சிருந்தாரு. நான் இதுவரைக்கும் அதுதான் சொன்னேன். அதை எதுக்கும் பயன்படுத்துறாரு. எடுத்து அப்படி ஒரு வேலை எல்லாம் தெரிச்சு ஓடிச்சு. 3வது நாளுக்கு மேல ஆவி தொகை உட்கார்ந்து ஏத்துற. ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு சத்தம் வருது, நான் முருகர் வந்துட்டேன் எழுந்து வரேன். நீ எதுக்காக தவம் பண்ற? முருகர் தானே, நான் முருகர் தான் வந்துடுவேன் எழுந்து வாழ்ந்து. இப்படி வினைகள் நடிக்குது பாருங்க. இவரு சொல்றாரு கிடையவே கிடையாது, நீ தவம் பண்ண பாத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து நான் வந்துட்டேன் முருகர் எழுந்து வா, சமாஜ் எழுந்துருக்கிறேன். நம்மளா இருந்தா ஐயோ முருகர் வந்துட்டேன், இவ்வளவு நாள் காட்டு பிடிக்கிறதே தெரியும், டக்குன்னு எழுந்துருவான். வாயா எங்க முருகர் ராமன் நான் வந்துட்டு நான் சொல்லி வருவாரு. ஆட்டோமேட்டிக்கா போகுது சமாஜத்துக்கு அதுல எகிரிடா. அந்த பவர் இங்க வரும்போது எல்லாம் தெரிச்சு எழுந்துறது கால தெரிஞ்சிடாது. என்னங்க தர என்னங்க இடையில இருந்தது இப்படி வரும். 2 நாள் உட்கார்ந்து போய் பண்ண முடியுது. அப்பதான் எல்லா திருப்பங்களும் வரல. வழிபாடு போகும்போது 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறாக பாத்தீங்கன்னா பாப்பன் சாமி கொடுத்து 6 கோடி மாயா சக்தி வேறு வேறாக வந்து ஒரே மாதிரி வேற தன் மாயைகள் தொடங்கின. எப்போ அவன் வந்து உண்மையா சாமி கிட்ட நெருங்கும் போது திருடா இருக்கிறான்னா திருடி ருசி கண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு பத்திவான் திருடன். அந்த அளவுக்கு மாட்டி அவனோட ஏதோ ஒரு மாற்றத்துக்காக முழுமையா நல்லவனாயிரும். முழு நல்லவன். இதுக்கப்புறம் அவன் திருட்டே பிடிக்கல. ஊர் வச்சுட்டாங்களா, யாருன்னா நம்புவாங்களா? அவன் திருடி அனுபவிக்கும் போது கூட படாத துன்பத்தை எப்ப படுவான்? நல்லவனாகும் போது. கரெக்டுங்களா இல்லையா? நான் இதெல்லாம் மாற்றி தப்பு செய்து இருக்கும் போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, எந்த துன்பமும் வராது. அந்த வித்தையில மாயை கூட சுத்தம் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நல்லா சுகபோகமா இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட் தான் தூக்கி போட்டு எப்ப சாமி கிட்ட வரையோ அப்ப ஆரம்பிக்கணும். யாரு அப்ப ஆரம்பிக்கணும். பாதியை விட்டு ஓடினவங்க பல பேர் இருக்கிறான். அப்பா நான் அதே சூப்பரா வாழாண்டா அப்பா பல பேர் இருக்கு. ஏன்னா ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு வினைகள் விட்டு வர்றதே பெரிய விஷயம். அங்க வந்துட்டு 2 துன்பத்தை பார்த்த உடனே பின்னாடி வந்து அப்ப ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி மாயா சக்திகள் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா திருவாசகத்துக்கு அது மாதிரி அந்த மாயா சக்திகள் வந்து எழுப்புது பாருங்க. நான் முருகர் வந்துட்டு எழுந்துரு யார் எழுந்தாரு, இன்னும் கடுமையா ஜபம் பண்றாரு. கடுமையான ஜபம். கரெக்டா 37வது நாள்ல வர ஒரு எண்ணிக்கை 48 நாள் வச்சிருந்தாரு. எவ்வளவு வர வைக்க முடியுமாப்பா? சாமியை வர வச்சு பார்க்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். இங்க உட்காந்து அங்க இருக்கிறவங்களே வர வைக்க முடியாது. சாதாரண மனுஷனே அப்பா நீ வாப்பா அப்படின்னு வந்துருவாங்க. எவ்வளவு கஷ்டம். முருகப்பெருமானை வர வச்சு பார்த்தாரு. இவரு கூட பார்த்துருக்காரு. ரிலே பண்ணும்போது சாமி பார்த்துருக்காரு. அவருடைய வரலாறு புத்தகத்துல குறிப்பிட்டு படிச்சுக்கலாம் இல்லையா? புத்தகம் பாத்தியாப்பா? புத்தகம் இளைய பொன்னம்பல சாமிகள் குரு பூஜைகள் வெளியிட்டோம். அதில் கொடுத்துருப்போம். இளைய பொன்னம்பல சாமிகள் கொடுக்குற நேரில்
என்ன ஆச்சு பாருங்க, இவரே மூர்த்தி எடுத்து முள்ள விழுந்துட்டார். இதுவே அது பவர் இல்லை அவ்வளவு. பாம்பன் சாமிகள் பார்த்தாரு, அவ்வளவுதான். முருகனுடைய முழு அதுவே முருகரை கேட்டு பல பாடல்கள் செய்தார். 44 மந்திரம் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அந்த மந்திரத்தை பற்றினா போதும். பாம்பன் சாமிகள் 44 மந்திரம் சிவாலயங்கள்ல பார்க்கலாம், முருகர் ஆலயங்கள்ல பார்க்கலாம். நடுவுல வேல் இருக்குமா, கீழே ஒரு லிங்கம், ஆவுடை இல்லாத ஒரு பானம் இல்லாத ஆவுடையோட ஒரு லிங்கம். குமரஸ்தவம். ஓம் சண்முகபதயே நமோ நமः. ஓம் சண்முகபதயே நமோ நமः. ஓம் சண்மதபதயே நமோ நமः. ஓம் சண்மதபதயே நமோ நமः. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமः. ஓம் நவநிதிபதயே நமோ நமः. ஓம் நவநிதிபதயே நமோ நமः. ஓம் சுபநிதிபதயே நமோ நமः. ஓம் சுபநிதிபதயே நமோ நமः. ஓம் நடசிவபதயே நமோ நமः. ஓம் நடசிவபதயே நமோ நமः. நரபதிபதயே நமோ நமः. ஓம் நரபதிபதயே நமோ நமः. ஓம் சுரபதிபதயே நமோ நமः. ஓம் சுரபதிபதயே நமோ நமः. ஓம் நடசிவபதயே நமோ நமः. ஓம் நடசிவபதயே நமோ நமः. ஓம் ஷடஹரபதயே நமோ நமः. ஓம் ஷடஹரபதயே நமோ நமः. ஓம் கவிராஜபதயே நமோ நமः. ஓம் கவிராஜபதயே நமோ நமः. ஓம் தவராஜபதயே நமோ நமः. ஓம் தவராஜபதயே நமோ நமः. ஓம் இகபரபதயே நமோ நமः. ஓம் இகபரபதயே நமோ நமः. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமः. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமः. ஓம் ஜய ஜய பதயே நமோ நமः. ஓம் ஜய ஜய பதயே நமோ நமः. ஓம் நய நய பதயே நமோ நமः. ஓம் நய நய பதயே நமோ நமः. ஓம் மஞ்சுள பதயே நமோ நமः. ஓம் மஞ்சுள பதயே நமோ நமः. ஓம் குஞ்சரி பதயே நமோ நமः. ஓம் குஞ்சரி பதயே நமோ நமः. ஓம் வள்ளி பதயே நமோ நமः. ஓம் வள்ளி பதயே நமோ நமः. ஓம் மல்ல பதயே நமோ நமः. ஓம் மல்ல பதயே நமோ நமः. ஓம் அஸ்திர பதயே நமோ நமः. ஓம் அஸ்திர பதயே நமோ நமः. ஓம் சஸ்திர பதயே நமோ நமः. ஓம் சஸ்திர
பதையே நமோ நமக. அபேத பதையே நமோ நமக. சுபேத பதையே நமோ நமக. வியூக பதையே நமோ நமக. மயூர பதையே நமோ நமக. பூத பதையே நமோ நமக. வேத பதையே நமோ நமக. புராண பதையே நமோ நமக. பிராண பதையே நமோ நமக. பக்த பதையே நமோ நமக. முக்த பதையே நமோ நமக. அகார பதையே நமோ நமக. உகார பதையே நமோ நமக. மகார பதையே நமோ நமக. விகாச பதையே நமோ நமக. ஆதி பதையே நமோ நமக. பூரி பதையே நமோ நமக. அமார பதையே நமோ நமக. குமார பதையே நமோ நமக. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு. நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன். தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல. யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன். அதை மறவாதே.